இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல் நிறுத்தப்படுவதாக முன்னெப்போதும் இல்லாத வகையில் அமெரிக்காவிலிருந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது குறித்து விளக்கமளிக்க காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இந்தியாவும் பாகிஸ்தானும் தாக்குதலை நிறுத்துவதாக நேற்று மாலை அறிவித்தன. இதனை வரவேற்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், போர் நிறுத்தம் வரவேற்க வேண்டிய ஒன்று என்றும் அமைதி நிலவட்டும், நமது எல்லையை தைரியத்துடன் பாதுகாத்த வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா, முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்டோரும் போர் நிறுத்த அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்தனர். जम्मू कश्मीर और बाकी इलाकों में कायम किया। अब मौजूदा जम्मू कश्मीर की हुकूमत की अब जिम्मेदारी बनती है कि जहाँ जहाँ नुकसान हुआ है, नुकसान का हम मुआयना करें, असेसमेंट करें डैमेज, और उस नुकसान का जो है लोगों को हम रिलीफ. मीडिएशन डन बाय Trump, Mr. President of the America. So if there is a ceasefire agreed by both the heads of the countries, I welcome it. வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் இந்தியா பாகிஸ்தான் பரஸ்பரம் தாக்குதலை நிறுத்த ஒப்புக்கொண்டதை அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்ததாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு கடந்த 18 நாட்களாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதேபோன்று அமெரிக்காவின் மத்தியஸ்தம் குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி ராஜாவும் கேள்வி எழுப்பியுள்ளார். Party welcomes it, but there is one issue. It is said America mediated, and we do not know what was the mediation done by US government. That is for our Prime Minister, Mr. Narendra Modi, should explain to the country what was the mediation done by US. இதனிடையே இந்தியா பாகிஸ்தான் ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குனர் ஜெனரல்கள் நாளை நண்பகல் 12 மணிக்கு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.